யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒன் பிளஸ் அந்த பிராண்டை வந்து பேன் பண்றதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து ஹையர் பண்ணி இந்த ஒன் பிளஸ் நிறுவனம் இந்த யூசர் டேட்டா எல்லாத்தையும் அவங்களுடைய கன்சென்ட் இல்லாம எடுத்து சைனீஸ் சர்வருக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஹோவே மேல ஒரு அலிகேஷன் வச்சாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அலிகேஷன் தான். ஸோ இது பண்ணியிருக்கான்றத பார்க்கறதுக்கான ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காப்புல. அதில் ஒரு பார்ட் தான் இதுன்னு தெரியுது. ஆனால் ஏற்கனவே சைனா அந்த ஃபோன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ரொம்ப பிராண்டே ரொம்ப கம்மி. நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு செல்ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து யூஎஸ்ல இல்லை. ஏற்கனவே அவனுக்கு வந்து 4-5 பிராண்டை வச்சுட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இதையும் வெளியே அமிச்சிட்டானுங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஹெச்எம்டி குளோபல் இருக்கு இல்லையா, இந்த நோக்கியா செஞ்சுட்டு இருந்தானுங்கல்ல, அவனுக்கு வந்து ஹியூமன் டிவைஸ் மொபைல்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்கல்ல, அவனுக்கு தான் ஹியூமன் மொபிலிட்டி டிவைஸா, அவனுக்கு தான். இப்போ வந்து இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, யூஎஸ்ல இனிமேல் நாங்கள் ஃபோனை விற்க மாட்டோம், நாங்கள் யூஎஸ்லேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டுக்கிறாப்லையா. இந்த ட்ரம்ப் மாமா போட்ட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம கிளம்பிக்கிறோம்பா அப்படின்னு ஹெச்எம்டி குளோபல் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒன் பிளஸ் இவன் கிளப்பி விட்டானா இவனுக்கு 2 கம்பெனி தான், ஒன்று சாம்சங் ஒன்று ஆப்பிள், 2 வச்சுட்டு போக வேண்டியது தான். சப்ஸ்கிரைப்.